வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி அலசி ஆராய்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை பற்றி முழுமையாக ஆராய போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 500க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போடப்பட்டுள்ளது. அது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலை தரும் அப்படின்னு நம்புகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொள்வதே பேச்சின் மூலமாகத்தான். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்ற பழமொழியே உண்டு. எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் பேசியே தீர்த்தவர்களும் உண்டு. சாதாரண விஷயத்தை கூட கடும் வாக்குவாதத்தில் கொண்டு போய் விட்டவர்களும் உண்டு. ஒரு சிலர் பேச்சிலேயே ஆளை மயக்கி விடுவார்கள். ஒரு சிலர் ஒரு வார்த்தை பேசுவதற்கே ₹1,00,000 கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி பேச்சில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உள்ளனர். இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வதற்கு ஜோதிட விதிகள் என்ன உள்ளது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக பேச்சு அப்படின்னு வரும்பொழுது வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடமே பேச்சை குறிக்கின்றது. 2ஆம் அதிபதி யாருடைய வீடோ அவரின் தன்மையிலேயே பேச்சு வெளிப்படும். அல்லது 2ஆம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கிரகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பேச்சுகளே அவருடைய பேச்சின் தன்மையாக இருக்கும். அல்லது 2ஆம் வீட்டை ஒரு கிரகம் பார்த்ததுன்னு சொன்னாலும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் ஜாதகருடைய பேச்சு அமைந்திருக்கும். வாக்கு காரகராகிய புதனையும் நாம இங்கே பார்க்க வேண்டும். வாக்கு காரகராகிய புதன் எந்த நிலையில எந்த வலிமையில அந்த ஜாதகத்துல இருக்காரோ அதன் அடிப்படையிலையும் அந்த ஜாதகருடைய பேச்சு அமையும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சப்போஸ் 2ஆம் வீட்டை பத்தி பார்த்தோம். 2ஆம் வீட்டின் அதிபதியை பொறுத்து தான் ஒரு ஜாதகருடைய பேச்சு தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அல்லது 2ஆம் வீட்டை ஒரு கிரகம் பார்க்குதுன்னு சொன்னா அந்த கிரகம் பார்க்கின்ற கிரகத்தின் தன்மையில பேச்சு அமையும். அப்படி இல்லை, அந்த 2ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருக்குதுன்னு சொன்னா அது பவர்ஃபுல்லானது. எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் பெரும்பாலாக அந்த ஜாதகனுடைய பேச்சு தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். அதாவது எந்த கிரகம் முதல்ல அந்த பாவகத்தில் 2ஆம் பாவத்தில் இருக்குதோ அது மோஸ்ட் பவர்ஃபுல். 2வது அந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அது லீஸ்ட் பவர்ஃபுல். அதுக்கு அடுத்தாப்புல 3வதாக அந்த வீட்டின் அதிபதி யாரோ அவருடைய பேச்சின் தன்மையில இருக்கும். எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகம் பார்க்கவும் இல்லை அப்படின்னா அந்த 2ஆம் அதிபதி யாரோ அந்த கிரகத்தின் அடிப்படையில தான் அந்த ஜாதகருடைய பேச்சு இருக்கும். இதே தன்மையில இப்ப 2ஆம் வீட்டுல 2-3 கிரகங்கள் இணைந்து இருந்ததுன்னு சொன்னா அந்த 2-3 கிரகங்கள் இணைந்திருக்கக்கூடிய அமைப்புல யார் அதிக பாகையில இருக்கின்றாரோ அவரின் தன்மையை அதிகமாக பேச்சுல இந்த ஜாதகருக்கு வெளிப்படும். சப்போஸ் ராகு கேதுக்கள் இருக்காங்க, ஒரு 2-3 கிரகம் ராகு கேது தனித்து இருந்தாங்கன்னா ராகு கேதுக்களுடைய தன்மையில பேச்சு வெளிப்படும். சப்போஸ் ராகு கேதுக்களோடு இணைந்து வேற ஏதாவது கிரகங்கள் இருந்தாங்கன்னு சொன்னா எத்தனை டிகிரி இணைந்திருந்தாலும் ராகு கேதுக்களுடைய தன்மையிலேயே அந்த ஜாதகரின் பேச்சு வெளிப்படும் அப்படிங்கிறத மறந்து கொள்ள வேண்டாம். சரி, இப்போ ஒவ்வொரு கிரகமும் 2ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளும் பொழுது எவ்வாறு பேச்சு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்ப்போம். முதல்ல சுக்கிரன் எடுத்துக்கோம். சுக்கிரன் 2ஆம் வீட்டோட தொடர்பு பெறும் பொழுது இனிக்க பேசக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். ஆனா அவர் காரியத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பார். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே உன் காரியத்தில் கண்ணாக இருக்க ஆண்டவ கோணேன்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த மாதிரி இவர் எப்படிதான் எங்கே சுத்தி பேச்சு வந்துகிட்டே இருந்தாலும் இவருடைய காரியத்துல கண்ணாக இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகரிடம் காணப்படும். பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை ஜாதகர்கிட்ட இருக்கும். அடுத்தவரை கவரும் விதத்துல பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பேச்சுகள்லாம் 2ஆம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் பொழுது வெளிப்படும். அதுக்கு அடுத்தாப்புல புதன் எடுக்கும் பொழுது ரசிக்கும்படியான பேச்சு இருக்கும், புத்திசாலித்தனமான பேச்சு இருக்கும், ஸ்லேடையான பேச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. ஸ்லேடையான பேச்சுன்னா ஒரே வார்த்தை சொல்லும்போது அதில் பல விதமான அர்த்தங்கள் துணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். டபுள் மீனிங்ல பேசுவது, டைமிங் சென்ஸோடு பேசுவது, அறிவார்ந்து பேசுவது, சரளமாக பேசுவது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உச்சரிப்புலாம் அந்த கண்ணீர் உச்சரிக்கக்கூடிய அமைப்புகள், அதாவது உச்சரிப்புல தெளிவாக உச்சரிக்கக்கூடிய அமைப்புகள், அந்த மாதிரியான அமைப்புல வரும்பொழுதுதான் புதன் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கிடைக்கும். அதுக்கு அடுத்தாப்புல குருன்னு எடுக்கும் பொழுது அக்கறையோடு பேசக்கூடியது, ஒரு கைடன்ஸோடு ஒரு கவுன்சிலிங் தன்மையோடு பேசக்கூடிய டைப்ல இருக்கக்கூடிய பேச்சு, அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். கலகலன்னு பேசக்கூடிய அமைப்பு, அடுத்தவர்கள் புண்படுத்தாம பேசணும்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள். 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் பொழுது. அதற்கடுத்தாப்புல சந்திரன் வரும்பொழுது பொதுஜன ஈர்ப்போடு பேசக்கூடிய அமைப்பு, சுற்றி இருக்கும் அனைவரையுமே கட்டி போடும்படியாக பேசக்கூடிய அமைப்பு சந்திரன் இருக்கும் பொழுது கிடைக்கும். கவித்துவமாக பேசக்கூடியவர்கள், ரொமான்டிக்காக பேசக்கூடியவர்கள், ஆணாக இருந்தா பெண்ணிடம், பெண்ணாக இருந்தா ஆணிடமும் எப்படி ரொமான்டிக்கா பேசணுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல கவித்துவமாக பேசக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அக்கறையோடு பேச
பேசக்கூடிய தன்மை ஜாதகர்கிட்ட காணப்படும். அதே போல சூரியன் இருக்கும் பொழுது கணீர்னு பேசக்கூடிய அமைப்பு சூரியன் இருக்கும் பொழுது வரும். கணீர்னு பேசுவார்கள், அவங்க குரலே கணீர்னு இருக்கும், வெளிப்படையாக பேசுவார்கள், அதிகார துணி மிக்க பேச்சாக இருக்கும். இதையும் அவர்கள் பேச்சு தன்மை அப்படி அதிகார துணியோடு இருக்கிற மாதிரியான அமைப்புல இருக்கும். தன்னை உயர்வாக பேசக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். பேச்சிலேயே ஒரு கர்வத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு தன்மை கெத்தாக பேசக்கூடியவர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள். அதுக்கு அடுத்தாப்புல சனி வளவலன்னு பேசக்கூடிய அமைப்புகள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அமைப்புகள் எல்லாம் 2ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்ளும் பொழுது கிடைக்கும். தந்திரத்துடன் பேசுவார்கள், எதையும் முழுமையாக வெளிப்படையாக பேச மாட்டார்கள், ரகசியமாக வைத்துதான் பேசுவார்கள். தன்னை யாரிடமும் முழுசாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசணும் அதை மட்டும் பேசுவாங்க. அப்பா கிட்ட பேசும்போது என்னென்ன விஷயம் பேசணுமோ அதை மட்டும் பேசுவார்கள். நண்பர்களிடம் பேசும்போது என்னென்ன விஷயம் பேசணுமோ அதை மட்டும் பேசுவார்கள். யாருக்கிட்ட தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கணுங்கிற மாதிரி தன்மையோடு வெளிப்படக்கூடிய பேச்சுகள் அவர்களிடம் இருக்கும். கோல் மூட்டுவது, அடுத்தவர்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கோல் மூட்டக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். பொய் கொஞ்சம் சரளமாக பேசக்கூடிய அமைப்பு, உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனா அந்த சனியை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்த்துட்டாரு, தன்னுடைய சிறப்பு பார்வையால குரு பார்த்துட்டாரு, 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாக குரு பார்த்துட்டாருன்னா இந்த தன்மைகள்லாம் மட்டுப்பட்டு இருக்கும், தீர்ந்து போகாது, மட்டுப்பட்டு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா சனி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் அவயோகியாக அந்த ஜாதகத்துல இருக்கும் பொழுது, அதே போல 6, 8ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று சனி 2ஆம் வீட்டில் அமரும் பொழுது திக்கி திக்கி பேசுவது, பேச்சுல ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு பண்ணி தருவாரு. சில பேர் பாத்தீங்கன்னா யோசிச்சு பேசுவாங்க, சரளமாக பேச மாட்டாங்க. ஒரு 10 வார்த்தை நம்ம பேசினா அவங்க ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. இந்த மாதிரியான அமைப்புல இருக்கும் பொழுதும் சனி அங்கு செயல்படுவார். ஆக இதே சனியை வளவலன்னு பேசக்கூடிய அமைப்புகளையும் தருவார், ரொம்ப அளந்தளந்து பேசக்கூடிய தன்மைகளையும் சனி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தருவார். அது அந்தந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த நட்சத்திரத்துல சாரத்துல அமர்ந்திருக்கின்றாரோ, எந்த வீட்டோட தொடர்பு கொள்கிறாரோ, அந்த லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்டவரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேச்சுகளை கொடுப்பார். அதுக்கு அடுத்தாப்புல செவ்வாய் 2ஆம் வீட்டோடு தொடர்பு பெறும் பொழுது அடுத்தவர்கள் புண்படும்படியாக பேசக்கூடியவர்கள், நாசுக்காக எதையும் பேச தெரியாது, டபா டபான்னு பேசுவாங்க, கத்தி வச்சு குத்துற மாதிரி பேசக்கூடிய அமைப்புல இருக்கும். அடுத்தவர்கள் அதை நினைச்சா வருத்தப்படுவாங்களே அப்படின்லாம் யோசிக்காம பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஓப்பனாக பேசுவார்கள், ஒளிவு மறைவுலாம் இருக்காது, பேச்சுல வம்ப விலைக்கு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ஒரு கார்ல வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது சடனா பிரேக் அடிச்சு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு வண்டி ஓட்டும்போது வருதுன்னா எகிரி குதிச்சு சண்டைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தையாலே பேசி சண்டையை வளர்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம். பார்த்தீங்கன்னா அதே போல் அதிகாரமிக்க பேச்சாக பேசுவது, எல்லார்கிட்டையும் அதிகாரமாக பேசுவாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தருவார். அதுக்கு அடுத்தாப்புல ராகு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கன்னிங்காக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், எதையுமே மிகைப்படுத்தி பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், முடியாததையும் முடியும் என்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாயிலேயே வடை சுடுவது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனால் வாயிலேயே வடை சுட்டு போகிற மாதிரியான அமைப்பை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தருவார்கள். தாம்பீகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பேச்சுல அடக்கம் இருக்காது 2ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது. ஆனா இதே ராகுவை சனியோ செவ்வாயோ பார்த்தாருன்னு சொன்னா இந்த மேற்கூறிய பலன்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதே போல சனி செவ்வாயோட தொடர்பும் அந்த ராகுவுக்கு வர்றதுனால அவர்களுடைய பேச்சும் சேர்த்து இந்த ராகுவுக்கு கிடைச்சிடும். ஆக அவர்களுடைய தன்மையோட பேச்சும் கலந்து வந்துடும். ஆனா அதே சமயத்துல சுபகிரகங்களாகிய குருவோ சுக்கரனோ இங்க ராகுவை பார்க்கும் பொழுது, சுக்கரன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்ப்பா, கேதுவோட சேரும் பொழுது சுக்கரன் பாதிக்கப்படுவார். ஆனா குருவோட பார்வையில வரும்பொழுது சிறப்பு பார்வையாக 5, 9ல பார்க்கும் பொழுது இந்த குரு மட்டுப்படுவார். ஆக இந்த மாதிரியாக உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடியது, இந்த மாதிரியாக ஒரு அசுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய பேச்சுகள் எல்லாம் குறையக்கூடிய தன்மைகள் உண்டாகும். அதுக்கு அடுத்தாப்புல கேதுன்னு வரும் பொழுது பேச்சுல எப்பொழுதுமே ஒரு விரக்தியான தன்மைகள் இருக்கும். தத்துவார்த்தமாக பேசுவார்கள், எல்லாத்தையுமே ஒரு விட்டேத்தியாக பேசக்கூடிய நிலைமை இருக்கும். கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தன்மை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தருவார். அதே போல பேச்சு பலிதமாகக்கூடிய அமைப்பு இருக்கும், ஏதாவது சொல்லிட்டாங்க டக்குன்னு அது பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே போல இந்த குருவும் சேர்ந்து இருந்தான்னு வைங்களேன், அது அந்த அமைப்புல வரும்பொழுதுதான் உங்களுக்கு ஜாதக ரீதியாக வரும்பொழுதுலாம் நல்ல சுபபலன்கள்லாம் சொல்லும் பொழுது நல்ல பலிதங்களாக ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். ஆழமான சிந்தனைகளோடு பேசக்கூடிய அமைப்புகள் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தருவார். சாஸ்திர சம்பிரதாயங்களோடு பேசக்கூடிய அமைப்புகள், யாரையும் மதிக்காமல் பேசக்கூடிய அமைப்புகளும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தருவார். யாரையும் பெருசா மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அளந்து பேசுவாங்க, பெருசா கலகலன்னு பேச மாட்டாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தருவார். ராகு சனியை போலவே செயல்படக்கூடியவர், கேது செவ்வாயை போலவே செயல்படக்கூடியவர். ஆக பேச்சின் தன்மையின் வரும் பொழுதும் அதே போல இருக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். ராகு சனியை போலதான் கிட்டத்தட்ட பேசக்கூடிய அமைப்புகள் உருவாகும். கேதுன்னு வரும் பொழுது எப்படி செவ்வாய் பேச்சினாலே வம்பு வழக்கை வாங்குறாரோ அதே மாதிரி கேது பேசும் பொழுதும் அடுத்தவர்களை புண்படுத்தும்படியாக பேச்சுகளை பேசுவார் கேதுவும். சரி,
ஆக எந்தெந்த கிரகங்கள் எவ்வாறு பேச்சுகளை தருவார்கள் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதற்கு ஒரு 2 உதாரண ஜாதகம், நல்ல ஜாதகமாக ஒண்ணும், ஒரு அசுப ஜாதகமாக ஒண்ணையும் வச்சு பார்த்துட்டு நாம இந்த பதிவை நிறைவு செய்வோம். அப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ உங்களுக்கு திரையில ஒரு ஜாதகம் தெரியுது பாருங்க. உங்களுக்கு இது மிதுன லக்னமாக இருக்குது. ராசி மகர ராசி. லக்னத்திலேயே சுக்கிரன் ராகு சேர்க்க லக்னாதிபதி ஆகிய புதன் சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய நிலை. ஆக முதல்ல பேச்சின் காரகன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பேச்சின் காரகர் ஆகிய புதன் சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகி குருவோட பார்வையில இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிலையில இருக்கிறதுனால அவருடைய காரகத்துவத்தை வலுத்து தரக்கூடிய நிலையில் அவர் உள்ளார். ஆக இந்த ஜாதகர் தன்மையாக பேசக்கூடியவர். 2ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கிறார். 2ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கிறது அர்த்த சந்திரனாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறது சிறப்பு. தான் வீட்டை தானே பார்க்கிறார். இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார். அதுவும் சிறந்த அமைப்பு. இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் உண்டு. தன்மையாக பேசக்கூடியவர். அதிர்ந்து பேசாத குணம் ஜாதகர்கிட்ட காணப்படும். பழைய விஷயங்கள் கூட ஞாபகம் வச்சு ரொம்ப 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கூட ஞாபகம் வச்சு அன்னைக்கு இந்த கலர் சட்டை போட்டிருந்தா இப்படி பேசினேன் அப்படி பேசினேன்னு கூட சொல்லி காட்டக்கூடிய அமைப்புகள் ஜாதகர்கிட்ட காணப்படும். அதனால யாரையுமே பகைச்சிக்க மாட்டார். பேச்சினால தன்மையாக பேசக்கூடியவர். எவ்வளவு கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை தன்னுள் அடக்கி வச்சுக்கிட்டு சாந்தமாக பேசக்கூடிய நல்ல குணம் இருக்கக்கூடிய ஜாதகர். அது உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். 2ஆம் இடம் அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா தன்னை நாம எப்படி நம்ம அடுத்தவங்க கிட்ட வெளிக்காட்டிக்கிறோம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்தின் மூலமாகவே தெரியும். என்னதான் நம்ம நீட்டா சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு ரொம்ப பட்டுச்சீலை எல்லாம் கட்டிட்டு போய் ஒரு இடத்துல இன்னும் வாயை திறந்தாலே ரொம்ப மோசமாக பேசக்கூடிய நிலை இருந்தா நம்மள எதிராளி எப்படி எடை போடுவாங்க அப்படிங்கிறத நீங்களே அனுமானித்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆக எவ்வளவுதான் மோசமான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் தன்மையாக பேசும்போது அவரு தன்மையான மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமும் ஊர் உலகத்துல உண்டு. அதனால 2ஆம் இடம் நம்மளை எப்படி வெளிக்காட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு ஜாதகம் பார்ப்போம். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ திரையில தெரியுது. இது பார்த்தீங்கன்னா மீன லக்னமாக இருக்குது. ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி. 2ஆம் இடத்துல சனி நீச்ச நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக முதல்ல புதன் எடுத்து பார்ப்போம். புதன் வரும்பொழுது இங்கே வளர்வரை சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய யோகம். ஸோ மறைமுகமாக புதன் வலுப்பெறுகிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் அந்த 2க்கு 8ஆம் வீட்டுல மறைந்து தன்னுடைய மற்றொரு வீட்டுல ஆட்சி நிலையில உள்ளார். ஆக பேச்சு ஓரளவுக்கு வலுத்து இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா 2ஆம் வீட்டுல 12ஆம் அதிபதி ஆகிய சனி நீச்ச நிலையில உள்ளார். ஜாதகர் எப்படி பேசுவார்னா வளவளவலன்னு பேசுவாரு, அர்த்தம் இல்லாம பேசுவாரு, பொய்யை சரளமாக பேசக்கூடியவராக இருப்பாரு. சனி இருப்பது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய 8ஆம் அதிபதி ஆகிய பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய சாரத்துல பரணி நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால பேச்சுகளால நிறைய நட்புகளை இழக்கக்கூடிய நிலை கூட ஜாதகருக்கு அமையுது. பேச்சுகளால தேவையில்லாத பேச்சுகளை பேசி அடுத்தவர்களை சங்கடப்படுத்துறது, எப்படா இருந்தாலும் பேச வாய் மூடுவார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை தரக்கூடிய நிலைகள்லாம் ஜாதகர்கிட்ட காணப்படும். எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாரு. எல்லாத்துலயும் இவரா ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு கதையை கட்டிக்கிட்டு கதையாக பேசக்கூடிய நிலை ஜாதகர்கிட்ட காணப்படும். இவர் செய்யக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு புரோக்கராக, ரியல் எஸ்டேட் மீடியேட்டராக வேலை பார்க்கிறார். ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதுலேருந்து நமக்கு தெரிய வரும் ஜாதகர் எவ்வாறு பேசுவார், அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுதும் பொதுவாக பேசும்பொழுது எவ்வாறு பேசுவார் அப்படிங்கிறத நாமளே எடை போட்டு கொள்ளலாம். சரி நண்பர்களே, சுருக்கமாக 2 ஜாதத்தையும் பார்த்தோம். ஒரு ஜாதகருடைய பேச்சு எவ்வாறு இருக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.